வணக்கம் நண்பர்களே. மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கலாம். தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மகம் தினத்தில்தான். குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வர்ண பகவானுக்கு சாப விமோசனம் அளித்ததும் இந்த நாளில்தான். இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பதும் பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்கச் செய்யும். மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், பெருமாள், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும்